ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பொங்கலுக்கு கண்டிப்பாக வீட்டில் சக்கரை பொங்கல் செய்வீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரெசிபி தான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி சக்கரை பொங்கல் நான் கரும்பு ஜூஸ் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். எப்பயும் செய்கிற மாதிரி தான் சக்கரை பொங்கல். பட் இது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. அது ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நான் கரும்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கரும்பு தான். அந்த கரும்பை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மேலே உள்ள தோல், அந்த தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கரும்பில் கெட்டியாக ஒரு பகுதி இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம ஜூஸ் எடுக்கும்போது அது மிக்சியில் போட்டோம் அப்படின்னா பிளேடு போயிடும். அதனால் அந்த கெட்டியான பகுதியை எடுத்துகிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஜூஸ் சேர்த்து தான் இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் யூடியூப்லேயே நீங்கள் கரும்பு பொங்கல் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் பாசிப்பருப்பையும் அரிசியும் குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டேன். இப்போ பால் அதோடு சேர்த்துக்கிறேன். பாலில் பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பும் நம்ம சேர்த்த அந்த பச்சரிசி நல்லா வெந்து வரணும். நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்த கிடையாது, பால்லேயே வேக வைக்க போகிறோம். ஸோ பாலில் இது ரெண்டுமே நல்லா வேக வைக்க போகிறோம். நீங்கள் குக்கர்லேயே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் குக்கர்லேயே எல்லாமே மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் குக்கரில் செய்யலை, கடாயில் தான் செய்ய போகிறேன். இப்போ பால் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் கரும்பு ஜூஸ், அதையும் சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்த அளவுக்கு எனக்கு இந்த 1 டம்ளர் அளவுக்கு கரும்பு ஜூஸ் வந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சக்கரை பொங்கல் அப்படின்னாலே நம்ம எப்பயும் செய்கிற மாதிரியான சக்கரை பொங்கல் அதுதான் கண்டிப்பாக டேஸ்ட்டு. இந்த கரும்பு ஜூஸ் ஆட் பண்ணி செய்கிறது இனிப்பெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு நார்மல் ஸ்வீட், லைட்டாக ஒரு ஸ்வீட் இருந்துச்சு, நேச்சுரலாக, அவ்வளோதான். மற்றபடி நம்ம எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக இனிப்பு ஆட் பண்ணிக்கணும். நம்ம பால் வேறு சேர்த்துறோம் இல்லையா, கண்டிப்பாக இனிப்பு சேர்த்தணும். இப்போ இந்த பால்லே நம்ம பாலும் ஜூஸும் சேர்த்துருக்கோம். இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த பருப்பும் அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ நாட்டு சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நமக்கு கலர் கொடுக்கும், நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ தான். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு கடைசியாக நம்ம நெய்யில் ஒரு முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சிம்பிளான பொங்கல் ரெடி ஆயிரும். நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கடைசியில் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துட்டோம். நம்ம பால் கூட அந்த ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு பொங்கலோட அந்த பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. ஆனால் கெட்டியானதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாக வந்துருச்சு. நம்ம வெறும் பால் மட்டும் சேர்த்துருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த பக்குவத்தில் இருந்துச்சு. ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பொங்கல் ரெசிபியை நீங்களும் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாகவும் செஞ்சு பார்க்கலாமே. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நான் இலையில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாயிருச்சு. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, நல்லா இருக்கு. ஆனாலும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.